பிளெயின் ஃபேப்ரிக்கு டிசைனர் டச் குடுப்போமா? இந்த ட்ரெஸ் நான் அப்படி தான் கஸ்டமைஸ் பண்ணேன். கஸ்டமர் வந்து பிளெயினான ஒரு எல்லோ கலர் சாரி குடுத்துருந்தாங்க. அத வந்து ஃபீடிங் ட்ரெஸ்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். கஸ்டமர் வந்து ஃபுல் சர்க்கிள் அனார்கலி கேட்டிருந்தாங்க. அதனால ஃபுல் சர்க்கிள் அனார்கலி போட்டாச்சு. பேக் நெக் வந்து க்ளோஸ்டாவும், ஃப்ரண்ட்ல வந்து பேட்டர்ன் நெக் என்னோட இஷ்டத்துக்கு எந்த நெக்னாலும் வைக்க சொல்லிட்டாங்க. நான் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஸ்கேலப் நெக் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது மாரி இன்விசிபிள் ஜிப்புமே நம்ம வச்சு பர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு தான் நமக்கு வெளிய தெரியும். பிளெயின் ஃபேப்ரிக்ல டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலான்னு நான் இந்த மாதிரி லேஸ்ல வந்து கட் ஒர்க் மாதிரி கட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பாட்டம் ரா எட்ஜையும் நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் ஃபுட்டர் யூஸ் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நெக்ல வந்து அந்த டிசைனும் அழகா இருக்கும். நம்ம வச்சிருக்க அந்த ஃப்ளவரும் அழகா இருக்கும். பிளெயினா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அதுல நம்ம இந்த மாதிரி டிசைன் ஆட் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் எலகண்டா தெரியும். ஸ்லீவ்ல வந்து சின்னதா இந்த மாதிரி லேஸ் கொடுத்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் வந்து ஃபுல் ஃப்ளேரோட இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ட்ரெஸ் என்னோட ஹைட்டுக்கு இருந்துச்சு. ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டு நான் கஸ்டமர் கொடுக்கறதுக்காக பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்